கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி நீதிமொழிகளினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நான் வாசிக்கிறேன். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் முதலாவதாக சொல்லிடுறேன். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுது உடனடியாக கோபத்தோடு கூட நாம் உத்தரவு சொல்லாதபடிக்கு மெதுவாக நாம் உத்தரவு சொல்வோம் என்று சொன்னால், எந்த ஒரு கடும் சொற்களை உபயோகப்படுத்தாதபடிக்கு மெதுவான உத்தரவு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அது அந்த உக்கிரத்தை குறைக்கும். ஒருவேளை நாம் கடும் சொற்களை உபயோகிக்கும் பொழுது அது கோபத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேதாகம பகுதி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, எப்பொழுதெல்லாம் நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லது கோபமான சூழல்கள் வரும் பொழுது நாம் மெதுவான உத்தரவு கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது ஒரு உறவிலே அது அந்த பிரச்சனையை அமர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அநேக நேரங்கள்ல பிரச்சனைகள் பெரிசாக வெடிக்கிறதற்கான காரணமே நாம் அந்த நேரத்திலே கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு பேசக்கூடிய சொற்களாக இருக்கிறது. நம்ம நிறைய நேரங்கள்ல இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அனுபவிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல அவர்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அது என்னால தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்ல நாமே ஒரு சில பிரச்சனைகள் முடிந்த பிறகு என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், கோபத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். அப்படி என்று சொன்னா, கோபம் வரும் பொழுது, பிரச்சனைகள் எழும் பொழுது நாம் பொறுமையோடு காத்திருந்து என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை நாம் யோசித்து நிதானமாக நாம் உத்தரவு சொல்ல பழக வேண்டும். அப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் அது பிரச்சனைகளை அமர்த்தக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, நாம் இதிலிருந்து புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தி, சரியா, நம்மளுடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தி தன்னடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உடனடியாக வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அநேக நேரங்கள்ல நம்மளுடைய மனசோ நம்மளுடைய சிந்தனைகளோ நம்மை தூண்டும். இந்த காரியத்தை சொல்லிடு, இந்த ஒரு விஷயத்த பேசிடு, இதுதான் சரியான நேரம், இதுதான் நம்ம இந்த நேரத்துலதான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்மை தூண்டுவிக்கக்கூடியதாக இந்த நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே நமக்கு செயல்படும். ஆனால் அந்த நேரத்துல நம்மை நாமே அடக்கி கொண்டு, சரியா, நாம் பொறுமையோடு கூட உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நாம் சொல்லும் பொழுது அந்த நேரத்திலே உணர்ச்சி வசமாக நாம் பேசாதபடிக்கு, அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளோடு கூட நாம் உத்தரவு சொல்லாதபடிக்கு பொறுமையோடு நாம் உத்தரவு சொல்லும் பொழுது அது அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மூன்றாவதாக, அநேக நேரங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் பேசி விடுகிறோம். பேசும் பொழுது மற்றவர்கள், நமக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்துவிட மறந்து விடுகிறோம். நிறைய நேரங்களில் அவர்களுடைய நிலையிலிருந்து, அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நாம் யோசிக்கிறதையே விட்டு விடுகிறோம். சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாம் சொல்லக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர்களுடைய இடத்திலே நாம் இருக்கும்போது அது எவ்வளவாக காயப்படுத்தும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறது கிடையாது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இதிலே நாம் சொல்ல போகிற 3வது விஷயம். என்னவென்று சொன்னால், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த மாதிரியான சூழல்களிலே நாம் எந்த வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதிலே நாம் மிகவும் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சில வார்த்தைகளை பேசும் பொழுது பிரச்சனைகள் உண்டாகும் என்பதை நாம் நினைத்திருப்போம் என்று சொன்னால், அறிந்திருப்போம் என்று சொன்னால், அதை விட்டுவிட்டு எந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தும் பொழுது இது இந்த பிரச்சனையை அமர்த்தும், எதெல்லாம் நான் உபயோகப்படுத்தும் பொழுது அவர்கள் என் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட்டுவிட்டு அவர்கள் மிகவும் சமாதானமான சூழலுக்குள்ளாக வருவார்கள் என்பதை நாம் சிந்தித்து அறிந்து அதற்கு பிறகு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய சூழல்களிலே நாம் எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்திலே சொன்ன பிரகாரமாக முதலாவதாக சாஃப்ட் ரெஸ்பான்ஸ். நாம் மிகவும் பொறுமையாக, அவசரப்படாதபடிக்கு பொறுமையாக மெதுவாக நாம் உத்தரவு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே சொன்னது போல நாம் தன்னடக்கமுடையவர்களாக, நம்முடைய உணர்ச்சியிலே தோன்றுகிறதை பேசாதபடிக்கு நம்மை நாமே அடக்கி கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னதான் நம்மளுடைய உணர்ச்சிகளோ நம்மளுடைய சிந்தனைகளோ காரியங்களை நமக்கு தூண்டி விட்டாலும் கூட அதற்கு நாம் இசைப்படாதபடிக்கு நாம் தன்னடக்கமுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள். அவர்களுடைய இடத்திலே நான் இருந்தால்
எந்த வார்த்தையை பேசும் பொழுது நான் சமாதானம் ஆவேன் என்பதை யோசித்து சிந்தித்து அறிந்து வைத்து நாம் பேசுவது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே இப்படியாய் நாம் செயல்படுகிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.